ஹலோ அண்ட் வெல்கம் டு ஏஜே ஹோம் பேக்கர்ஸ். கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே தாட் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆஃபர் சேல் போடலாம் அப்படிங்கிறது. அதாவது கன்ஃபியூஷன்லேயே எல்லாருமே இருப்பாங்க. அப்படி தானே என்ன மாதிரி செய்யலாம், எப்படியெல்லாம் ப்ரைஸ் ஆட் பண்ணலாம், பேக்கேஜ் எந்த மாதிரி கொடுக்கலாம், காம்போ ஆஃபர் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் ஐடியா சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, இன்னும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரிலேட்டடாக ஒரு 1-2 ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் போடலான்னு தான் இருந்தேன். பட் பர்சனல் ரிக்வெஸ்ட் நிறைய வருது. ஸோ எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த வீடியோவே அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் சரி என்ன ஆனாலும் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடுவோம், எல்லாரோட கன்ஃபியூஷனை ஃபஸ்ட்டு தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் எனக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இனி நம்ம ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு நான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அதை எப்படி செய்தேன், அந்த லாஸ்ட் டைம் உள்ள அந்த கிறிஸ்மஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, அந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். இதுதான் நான் லாஸ்ட் இயர் போட கிறிஸ்மஸ் ஆஃபர் சேலோட அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜாக ஒரு கிஃப்ட் ஹேம்பராக நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மஸ்ட்டாக ஒரு கேக்கு வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ யார் நம்மளோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் பார்த்தாலும் அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ நான் இந்த போஸ்டரில் உள்ள எல்லா ரெசிபீஸுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் அதோட லிங்க் எல்லாம் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதாவது மேக்ரோன் தவிர. அது மாதிரி இந்த ஒரு ஹேம்பர் பாக்ஸோட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 1000, அதுக்கு மேலே போகக்கூடாது. 1000க்கு உள்ளே இருக்கிறது மாதிரி, அதாவது 500-600 இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமர் பார்த்ததுமே ஓகே ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இந்த போஸ்டர் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச ஆர்டருக்கு நான் சேல் பண்ணுறதுக்காக செய்து வச்ச ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஆர்டர் எடுக்கலை. ஏன்னா எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு 15க்கு அப்புறமா வந்து ப்ளம் கேக், அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு கூட இதுவும் சேர்த்தாகும்போது ரொம்ப கஷ்டம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால 15க்கு மேலே நான் ஆர்டர் எடுக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி கிடைச்ச ஆர்டருக்குள்ளது மட்டும் நான் செய்து சேல் பண்ணியிருந்தேன். ஸோ சொன்னது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்ததுனால எல்லாமே எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியலை. ஸோ ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து கிஃப்ட் பேக்கிங் மாதிரியாக கொடுக்குறதுக்கு நான் இந்த மாதிரி தான் செய்திருந்தேன். அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் கிஃப்ட் ரேப் பண்ணுற கவர் இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கிட்டு அதோட பாட்டமில் இந்த மாதிரி கேக் போர்டு, சர்க்கிள் கேக் போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த திங்ஸ் எல்லாமே வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதில் ஒரு கலர் ரிப்பன் கட்டிட்டு தென் அந்த ஒரு கிறிஸ்மஸ் விஷ் கார்டும் வச்சு நான் இப்படி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதை காமிச்சது எதுனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பேக் பண்ணலான்னு ஐடியா இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கிடைச்சது மாதிரி இருக்குமே, அதனால தான் இது உங்களுக்கு காமிச்சேன். இந்த இயருக்கு நான் எந்த சேலுமே போடலை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லாஸ்ட் இயர் அந்த கிறிஸ்மஸ் லாஸ்ட் டைமில் வந்து ப்ளம் கேக் அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து நிறைய ஹெவி ஆர்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோவுமே அந்த சொன்ன டைமுக்கு செய்து கொடுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் 2 டேஸாக நைட்டு ஃபுல் தூக்கம் இல்லாமல் ஃபுல் ஒர்க் அப்படி தான் இருந்தது. அதனால தான் நீங்கள் அந்த ஐட்டம்ஸோட பிக்சர்ஸில் பார்த்தா தெரியும். நான் மேக்ரான்ஸ் செய்திருக்க மாட்டேன். ஏன்னா மேக்ரான்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ பொறுமையாக ரொம்ப கூலாக நின்று செய்கிறது மாதிரியான ஒரு ஐட்டம். அது வந்து செய்கிறது கூட எனக்கு டைம் இல்லை. நான் அதுக்கு பதில் வந்து ப்ரௌனி பீசஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த தடவை இந்த மாதிரி எந்த ஆஃபர் சேல் எதுவுமே போடலை. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி என்ன மாதிரி ப்ரைஸ் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது மாதிரி அந்த ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கேக் இருக்கணும். ப்ளம் கேக் ஒரு பிளெயின் கேக், அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ், இதில் வந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரோட ஒவ்வொரு ஐட்டத்தையும் சொல்கிறேன், அது போக எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸையும் சொல்கிறேன். ட்ரெஸ்லெஸ் கேக்கு சூஸ் பண்ணலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடு சாக்லேட்ஸ் வந்து செய்யலாம். ஸோ உங்கள் லக்கா என்னன்னு தெரியல, இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு ஆர்டர் வந்துச்சு 200 கிராம்ஸுக்குள்ளே ஹோம்மேடு சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணிட்டேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியா இந்த கிறிஸ்மஸ் தீம் பேஸ்டு சாக்லேட் சிலிக்கான் மோல்டு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்ம அந்த கிறிஸ்மஸுக்கு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்டு, டார்க் காம்பவுண்ட், அப்புறமா மில்க் காம்பவுண்ட், இந்த 3 டைப்ஸ் சாக்லேட்டை
நம்ம மெல்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம வச்சு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி நம்ம டிமோல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் நான் லாஸ்ட் இயர் 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து சாக்லேட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 75 rupees அதுலேருந்து உங்களுக்கு என்ன உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அதை பொறுத்து நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபியாலோ புட்டிங், இதை இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஃப்ளாட்டான கண்டெய்னர் டைப் பாக்ஸஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் நான் லாஸ்ட் இயர் ஒரு 50 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு கேல்குலேஷனில் தான் போட்டிருந்தேன். பட் வந்து இது 100 rupees மேலே சேல் ஆகும். உங்களுக்கு அதுவும் என்ன ரேட்டு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி, இது ஒரு பீஸ் வந்து 50 to 80 rupees வரைக்கும் சேல் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஒரு பேக்கேஜ் என்ன மாதிரி செட் பண்ணுறீங்கிற பொறுத்து ஒவ்வொன்றுக்கையும் ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர நீங்கள் டோனட்ஸ் கொடுத்துக்கலாம். பேக்டு டோனட்ஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டோனட்ஸ் நம்ம நார்மலாக 40 to 50 rupeesக்குள்ளே சேல் பண்ணுறது. இதுக்கு வேணும்னா நீங்கள் 100 rupeesக்கு 3 டோனட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார் கேக், இதில் வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கேக், இல்லைனா ரெட் வெல்வெட், அப்புறமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக், இப்படி என்ன வேணும்னாலும் நம்ம இந்த ஜார் கேக் டைப்பில் கொடுக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஜார் வந்து 100 rupeesக்கு வேணால் கூட நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஜார் வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. தென் 1 kg கேக்குக்கு என்ன ரேட்டோ அதில் வந்து இந்த கிராம்ஸுக்குள்ள ப்ரைஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணி அந்த ரேட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் குக்கீஸ், இதோட ரெசிபி நான் உங்களுக்கு லேட்டராக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ கிறிஸ்மஸ் குக்கீஸ் வந்து பிளெயினாகவும் சேல் பண்ணலாம், இல்லை அதில் வந்து ராயல் ஐசிங் செய்து டெக்கரேட் பண்ணி கூட சேல் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ 50 rupeesக்கு வந்து 3 pieces, ஒரு 100 rupeesக்கு வந்து 5 pieces அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற இந்த பிளெயின் குக்கீஸ் வந்து என் கிட்ஸுக்கு கொடுக்குறதுக்காக நான் ஒரு வாட்டி செய்தது. உங்களுக்கு கிறிஸ்மஸ் குக்கியோட ரெசிபி உங்களை லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரியே ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் நீங்கள் நார்மலாக சேல் பண்ணுறத விடவும் கிறிஸ்மஸ் இந்த ஹேம்பர் பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணுறீங்க இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸு கம்மியாக கொடுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஹனி நட் கேக்கு கொடுக்கலாம், அதுமாதிரி ஆல்ரெடி சொன்ன ட்ரெஸ்லெச்சஸ் கேக்கு கொடுக்கலாம், வேன்ஜோ கேக், அப்புறம் வெண்ணிலா டாஃபி, இப்படி நான் வந்து நிறைய நியூ ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்து அதை கொஞ்சம் ப்ரைஸு கம்மியாக கூட இந்த மாதிரி கிஃப்ட் ஹேம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் உள்ள எல்லாத்துக்குமே நான் ஓரளவுக்கு அந்த ப்ரைஸ் வேரியேஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஹேம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமா வந்து ப்ளம் கேக்கோட ப்ரைஸ், அது வந்து இன்னும் ஒரு ப்ளம் கேக் ரெசிபி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆல்கஹாலிக், நான் ஆல்கஹாலிக் ஒரு எக்லெஸ் எல்லாத்தோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்புறமா இந்த போஸ்டர் ரெடி பண்ணுற கொஞ்சம் டிப்ஸு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த போஸ்டர் ரெடி பண்ணும்போது கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அந்த கொஞ்சம் தீம்ஸ் இருக்கிறது மாதிரியே போஸ்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தோடையும் பிக்சர்ஸ் வந்து அதில் இருக்கிறது மாதிரியே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போஸ்டர்ஸ் நம்மளே ஓனாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேனவா, பிக்சார்ட், அடோப் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி உள்ள அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இது எப்படி நிறைய பேரை ரீச் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி ஆர்டர்ஸ் எடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஸ்டேட்டஸ் போடுங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்து அவங்கள ஸ்டேட்டஸ் போட சொல்லுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து போஸ்ட் போடுங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஒவ்வொரு பேக்கேஜோட ப்ரைஸு, ஏன்னா அது கஸ்டமர் பார்த்ததுமே அவங்களால சூஸ் பண்ண முடிகிறது மாதிரியாக இருக்கணும். இதுலேயும் வேணும்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ ஒவ்வொரு காம்போ ஆஃபர்லையும் சில ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு தேவை இருக்கலாம், சிலது வந்து தேவை இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஒருவேளை வந்து 2 காம்போவிலையும் பாதியாக நமக்கு கொடுக்க முடியுமா, இது தர முடியுமான்னு சொல்லி கேட்டால் அப்படியும் வேணால் நீங்கள் சேல் பண்ணலாம். நம்மளோட ப்ரைமரி டாஸ்க் என்ன, நமக்கு வந்து சேல் ஆகணும், அப்படி தானே. ஸோ அவங்க கஸ்டமர் வேறு மாதிரியாக காம்போ சூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. வேறு மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் சொன்ன இவ்வளவு ஐட்டம்ஸ் இல்லை, உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தோடையும் லிஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுக்கணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஜார் கேக் வந்து 120 rupees கொடுத்து அதை ஒரு இன்ட்டு மார்க் போட்டுட்டு கட் மார்க் கொடுத்துட்டு 100 rupees அப்படிங்கிற மாதிரி போடலாம். சரியா, இப்படி எல்லா ஐட்டம்ஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுலேருந்து கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவையோ ஸோ அவங்களே ஓனாக சூஸ் பண்ணுறது மாதிரியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அதில் சில
சில கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது இப்போ மினிமம் 5 ஐட்டம்ஸ் வந்து சூஸ் பண்ணோம், இல்லை மினிமம் இவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள 300 or 400க்குள்ள ஐட்டம் மினிமம் சூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரியே கூட நீங்கள் ஆஃபர் சேலுக்காக போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.